வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வானல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கலாங்க. கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்திக்கலாங்க. 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 3 ஏலக்காங்க. இது நல்லா வாசம் வரணும். வாசம் வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதை திருப்பி நல்லா வணக்கிக்கலாங்க. ஸோ இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்தி அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி ரொம்ப நேரம் வணங்க வேண்டாங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகணும். இதுக்கப்புறம் 500 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு அதை இதில் ஊற்றிக்கலாங்க. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வெட்டி அனல் ஃபுல்லாக வச்சு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு அனல் லோ பண்ணிவிட்டு அந்த சேமியா இதில் சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் இதை நல்லா மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியும் சேமியாவும் ஈக்குவலாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம் பண்ணி திருப்பி இது ஒரு 5 to 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.